அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 31 ஜனவரி 2025 தேதியில் வளர்பிறையில் வரக்கூடிய திதியை திதியில் சந்திராஷ்டமம் என்பது ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி அன்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி, இமாலய வெற்றிகளை குவித்து தரக்கூடிய ஒரு தருணம். எந்த விதமான புதிய முயற்சிகளிலும் தைரியமாக ஈடுபடலாம். உங்களுடைய வேலை வாய்ப்பு, திருமணம், உங்களுடைய ஆரோக்கியம் எல்லாத்துலேயும் நல்ல விஷயமா நடக்கும். எண்ணங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு யோசனையே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எதையாவது செய்யலாமா, புதுசாக ஏதாவது தொடங்கலாமா, ஒரு ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு வேட்கையோடு நீங்கள் இருப்பீங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். அருகாமையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை தரிசனம் செய்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஜபிக்கும் போது எல்லா விதமான நன்மைகளும் உங்களை வந்து சேரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு பக்தி, ஆன்மீகம் இது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இன்று தெய்வ தரிசனங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கப்பெறாத சில பெரிய கோவில்களில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை பார்க்கும்படியான யோகங்கள் உண்டு. ஒன்று தான், சாமியை பார்த்த உடனே ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க. உங்களுக்கு என்னென்ன தேவை, யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் எல்லாம் கடவுளுக்கு தெரியும். அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு அவரை கடவுளை பார்த்து அவருடைய அழகை ரசித்தாலே போதும். எல்லாமே தன்னால் நடக்கும். மனம் அமைதியாக இருக்க வேண்டும். கஜகஜன் கூட்டத்தில் போய் சாமியை போய் நெருக்கிறது இல்லை பக்தி. உங்கள் மனம் என்று அமைதியாக இருக்கிறதோ அன்றுதான் பக்தி என்பது பிறக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று எல்லா விதங்களிலும் சரி, எல்லா வழிகளிலும் சரி, நல்ல நண்பர்கள், நல்ல ஒரு துணை, நல்ல ஒரு நட்பு கிடைக்கக்கூடிய யோகம். இந்த நண்பர்கள் மட்டும் சரியாக அமைஞ்சிட்டாங்க ஒரு வாழ்க்கையில் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க அடையக்கூடிய உயரம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே நண்பர்கள் தப்பாக போயிட்டா இந்த உயரங்கள் வீணாக போயிடும். நல்ல நட்பு மிகப்பெரிய உயர்வை இன்று உங்களுக்கு தரும். கடகராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். சிறு சிறு காயங்கள் ஏற்படலாம். 2 வீலர் 4 வீலரில் டிரைவ் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையாக டிரைவ் பண்ண வேண்டியது அவசியம். தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்கவும், தேவையில்லாத நபர்களோட பேசவே வேண்டாம். சிம்மராசி நண்பர்களுக்கு இதுதான் நாள். பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. பொருளாதாரம் வந்துச்சுன்னா சிம்மத்தை கையில் பிடிக்க முடியுமா? அதை செலவழிச்சப்பறம் தான் தூக்கமே வரும். இப்படி செய்யக்கூடாது. பொறுமையாகவும் நிதானமாகவும் எதிர்கால தேவைகளுக்காக சேமித்து வைக்க வேண்டும். இன்றைய படிப்பினை என்ன சிம்மராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொறுமை, நிதானம் இதுதான் அவசியம். கன்னிராசினியர்களுக்கு மிகவும் லாபகரமான நாள். எண்ணியது முடிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் நினைச்சதெல்லாம் இன்னைக்கு நடக்கக்கூடிய யோகங்கள் தன்னால உண்டு. ரொம்ப வருஷமா இதெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா, லீகல் மேட்ரு, இதெல்லாம் நமக்கு ஜெயிக்குமா, இந்த கேஸ்லாம் நமக்கு வின் ஆகுமா, ஜெயிக்கும். இந்த எக்ஸாம்லாம் நம்ம கிளியர் ஆக முடியுமா, 3 அட்டம் பண்ணிட்டோம், கிளியர் ஆகும். 6 வருஷமாக நான் வரன் தேடிட்டு இருக்கேன், இன்னும் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், இப்படி எல்லாமே நல்லபடியாக இருக்கு. கவலையே தேவை. துலாம் ராசி என்பவர்களுக்கு உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி சற்று சோர்வு ஏற்படக்கூடிய நாள். அதை கண்டு தோழ வேண்டாம். இன்றைய தோல்வி நாளைய வெற்றி. எந்த வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தோல்வி அடையாத ஒருத்தரால சகாப்தத்தை படைக்கவே முடியாது, வரலாறு படைக்கவே முடியாது. ஆக இன்றைய தோல்வியானது உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை தரும். அந்த பாடத்திலிருந்து நீங்கள் வெற்றியை பெற வேண்டும். விருச்சிகராசி நண்பர்களுக்கு பெரிய அளவில் பணவரவு என்பது இருக்கும். நினைச்சதையே நினைச்சு சும்மா அதே விஷயத்தை திருப்பி மனசை அழுத்திக்கிறதுல அர்த்தமே இல்லை. மனசு மட்டும் நீங்கள் லூஸாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே நல்லா இருக்கும். மனசு தன்னம்பிக்கை இழக்கக்கூடாது, லைட்டாக வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப ஒரு விஷயத்தை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நடக்க வேண்டியது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. தனுசு ராசினியர்களுக்கு மிக மிக அரசாங்கத்துறையின் சார்பாக, அரசு எந்திரங்கள் சார்பாக, அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடிய உயர் அதிகாரிகள், மந்திரிகள், எம்எல்ஏக்கள் மூலியமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு நாள். அப்போ அரசாங்க துணை, ராஜ துணை என்பது இருக்கும்பொழுது எதற்காக கவலைப்பட வேண்டும்? எதற்கும் கவலை தேவையில்லை. மகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களை பார்த்து நீங்கள் இன்னைக்கு ரொம்ப இறக்கப்பட வேண்டாம். ஏன்னா அது நமக்கே கூட வினையாக கூட முடியும்.
ஹெல்ப் பண்ணலாம், தப்பில்லை, ஒரு அளவோடு நிறுத்திக்கணும். ரொம்ப அதிகமாக போனீங்கன்னா பேக் ஃபயர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தானமும் தர்மமும் நமக்கு பிறகுதான், இதை மனசில் நிறுத்தி வச்சுக்கணும். கும்பராசினியர்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸான நாள், ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் நல்லபடியாக வரும். எஸ்பெஷலி புதிய வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடிய கும்பராசினியர் அன்பர்களுக்கு புதிதாக நல்ல ஆஃபர் லெட்டர், நல்ல அப்பாயின்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லை, ஐவிஎஃப் எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், என்னென்னமோ பண்ணிட்டோம், இல்லை அப்படின்னமும் அந்த குழந்தை பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மனசில் ஒரு தப்பு பண்ணிட்டோம், இந்த தப்புலேருந்து எப்படி சரி பண்ணுறது? பண்ண தப்பை எதுவும் சரி பண்ண முடியாது. இனிமேல் அந்த தப்பை பண்ணாமல் இருக்கிறதே மிகப்பெரிய பிராயச்சித்தம். ஒன்று, அதை பண்ணாமல் மற்றவங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி கொடுக்கறதும் இன்னும் பெரிய விஷயம். அதை நீங்கள் செய்தாலே போதும். மீனராசி நண்பர்களுக்கு உங்களை நினைத்து நீங்களே பெருமை அடையக்கூடிய ஒரு நாள், அற்புதமான நாள். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், எதுக்கும் ஒரி பண்ண வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் இருக்குது. அந்த விஷ்ணு பெருமானுடைய அருள் என்பது பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்றைய நாளில் நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோவிலோ இல்லை பெருமாள் கோவிலுக்கோ சென்று வருவது பெரிய பலனை தரும். இன்று 31 ஜனவரி 2025 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌபாகியங்களையும் அள்ளித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.